இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நாம கத்துக்கிற விதத்தையே நாம கத்துக் கொடுக்கிற விதத்தையே மொத்தமா மாத்த போகுது. சும்மா மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா ஒரு விஷயத்த எப்படி உண்மையாவே ஆழமா புரிஞ்சுக்கிறது. வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், கத்துக்கிறதுனா என்ன? வெறும் மனப்பாடம் மட்டும்தானா? நம்மளோட ஸ்கூல் நாட்களை கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வாங்க. பெரும்பாலும் அப்படித்தானே இருந்திருக்கோம் இல்லையா? ஆனா இதை விட ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான வழி இருக்கு. முதல்ல நம்ம வழக்கமான பழைய கற்றல் முறைய பத்தி கொஞ்சம் பேசிடலாம். பல வருஷங்களா நம்ம கல்வி முறை எப்படி இருந்திருக்கு? டீச்சர் சொல்வாங்க, மாணவர்கள் கேட்பாங்க, தகவல்களை அப்படியே மனப்பாடம் செஞ்சு பரீட்சையில எழுதுவாங்க. அவ்வளோதான், ஒரு பாசிவ் லேர்னிங்னு சொல்லலாம். ஆனா இப்போ அந்த நிலைமை மாறிடுச்சு. அதுக்கான ஒரு தீர்வு தான் இந்த 5E மாடல். இது என்னன்னா, மாணவர்களை சென்டரா வச்சு யோசிச்ச ஒரு அட்டகாசமான முறை. இது படிப்ப ஒரு போர் அடிக்கிற விஷயமா இல்லாம ஒரு சுவாரஸ்யமான அனுபவமா மாத்துது. அப்போ இந்த 5E மாடல்னா அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இதுல மாணவர்கள் சும்மா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்களே ஆக்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கான அழிவை அவங்களே தேடி கண்டுபிடிச்சு உருவாக்குவாங்க. இந்த மாடலுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவமே ரொம்ப சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல். அதாவது, மாணவர்களோட மனசுங்கிறது நாம தகவல்களை ஊத்தி நிரப்புற ஒரு காலி வாளி கிடையாது. அதுக்கு பதிலா அவங்க கிட்ட லெகோ கட்டைகளை கொடுத்து உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டை கட்டுன்னு சொல்ற மாதிரி. இங்க அந்த லெகோ கட்டைகள் தான் அவங்களோட சொந்த அனுபவங்கள். இதுக்கு பேர் தான் ஆக்கப்பூர்வமான கற்றல் கோட்பாடு, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவிசம். சரி வாங்க, இப்போ இந்த 5E மாடலோட இதயத்துக்குள்ள போலாம். இதுல இருக்கிற அந்த 5 முக்கியமான படிகள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இதோ அந்த 5 ஈகள்: எங்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட், அப்புறம் எவால்யூவேட். தமிழ்ல சொல்லணும்னா ஈடுபடுதல், ஆராய்தல், விளக்குதல், விரிவுபடுத்துதல் மற்றும் மதிப்பீடு செய்தல். இந்த 5 படிகளும் ஒன்னு சேரும்போதுதான் கற்றல் ஒரு முழுமையான அர்த்தமுள்ள அனுபவமா மாறுது. சரி, இதுல ஒவ்வொன்றுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம் வாங்க. முதல் படி எங்கேஜ், அதாவது ஈடுபடுத்துதல். இதோட ஒரே வேலை என்ன தெரியுமா? மாணவர்களோட ஆர்வத்தை தூண்டணும், அவங்க கவனத்தை அப்படியே நம்ம பக்கம் இழுக்கணும். ஒரு படத்தோட டீசர் மாதிரி பாடத்துக்கான ஒரு ஆர்வத்தை உருவாக்குறது. இதுதான் கத்துக்கிறதுக்கான கதவை திறக்கிற முதல் சாவி. இதை எப்படி செய்யறது? ரொம்ப சிம்பிள். ஒரு ஆச்சரியமான கேள்வி கேட்கலாம், ஒரு குட்டி கதை சொல்லலாம், இல்லனா உங்க கண்ணு முன்னாடியே ஒரு சின்ன டெமோ செஞ்சு காட்டலாம். இதோட நோக்கம் என்னன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்துக்கும் நாம இனிமே சொல்லிக் கொடுக்க போற புது பாடத்துக்கும் நடுவுல ஒரு பாலத்தை கட்டுறதுதான். அடுத்தது 2வது படி எக்ஸ்ப்ளோர், தமிழ்ல ஆராய்தல். இப்பதான் அசலான ஆட்டமே ஆரம்பிக்குது. இந்த கட்டத்துல மாணவர்கள் சும்மா பார்வையாளர்களா இல்லாம உண்மையான ஆராய்ச்சியாளர்களா மாறுறாங்க. அவங்களே நேரடியா களத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மாணவர்கள் சின்ன சின்ன குழுக்களா சேர்ந்து பரிசோதனைகள் செய்வாங்க, தகவல்களை சேகரிப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே விவாதிப்பாங்க. இங்க டீச்சரோட பங்கு ரொம்ப முக்கியம். அவங்க பாடம் நடத்த மாட்டாங்க, ஆனா ஒரு வழிகாட்டியா கூடவே இருப்பாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாணவர்கள் செய்யற தப்புகள் கூட இங்க கற்றலோட ஒரு பகுதிதான். அதுதான் அவங்களுக்கு நேரடி அனுபவத்தை கொடுக்கும். சரி, 3வது படி எக்ஸ்பிளைன், அதாவது விளக்குதல். போன ஸ்டெப்ல மாணவர்கள் நிறைய விஷயங்களை ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சாங்க இல்லையா? இப்போ அந்த எல்லா துண்டுகளையும் ஒன்னு சேர்க்கிற நேரம் வந்தாச்சு. கலைஞ்சு கிடக்கிற ஒரு ஜிக்ஸோ பசிலோட துண்டுகளை எல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு முழுமையான படத்தை உருவாக்குற மாதிரி தான் இது. முதல்ல மாணவர்கள் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் டீச்சர் உள்ள வருவாங்க. அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களுக்கு சரியான அறிவியல் பெயர்கள், முறையான விளக்கங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. இதனால மாணவர்களுக்கு இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் கூட தீர்ந்து பாடத்தோட மையக் கருத்து மனசுல ஆழமா பதியும். அடுத்தது 4வது படி எலாபரேட், அதாவது விரிவுபடுத்துதல். இங்கதான் உண்மையான மேஜிக்கே நடக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் கத்துக்கிட்ட விஷயங்களை வெறும் தியரியா மட்டும் வச்சுக்காம அத புது புது சூழ்நிலைகள்ல எப்படி பயன்படுத்துறதுன்னு மாணவர்கள் இங்கதான் கத்துக்க போறாங்க. உதாரணத்துக்கு, இன்னும் கொஞ்சம் சவாலான கணக்குகளை போடுறது, இல்லனா அவங்க கத்துக்கிட்ட கான்செப்டை ஒரு புது ப்ராஜெக்ட்ல பயன்படுத்துறதுன்னு பல விஷயங்கள் செய்வாங்க. இது அவங்களோட புரிதலை இன்னும் ஆழமாக்கும். ரொம்ப முக்கியமா, கிளாஸ் ரூம்ல கத்துக்கிட்டதை நிஜ வாழ்க்கையோட இது இணைக்குது. அப்பதான் அந்த அறிவு அவங்க மனசுல நிரந்தரமா நிக்கும். இப்போ கடைசி படிக்கு வந்தாச்சு, இவால்யூவேட், அதாவது மதிப்பீடு செய்யறது. ஆனா ஒரு நிமிஷம், இது வருஷ கடைசில வர்ற மார்க் போடுற ஃபைனல் எக்ஸாம் கிடையாது. 5E மாடல்ல இந்த மதிப்பீடுங்கிறது கற்றல் செயல்முறை முழுவதுமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம்.
சின்ன சின்ன குவிஸ் வைக்கிறது மூலமா மாணவர்கள் அவங்களையே சுயமதிப்பீடு செஞ்சுக்கிறது மூலமா அவங்க செஞ்ச ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்றது மூலமா இது நடக்கும். இது மாணவர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, டீச்சருக்கும் ஒரு ஃபீட்பேக் மாதிரி. நம்ம கற்பித்தல் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த 5 படிகளும் ஒன்னு சேரும்போது என்ன நடக்குது? கிளாஸ் ரூமோட மொத்த சூழலுமே தலைகீழா மாறிடுது. அந்த பழைய முறைக்கும் இந்த புது 5E முறைக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு ஒரு சின்ன டேபிள்ல பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, மாணவரோட பங்கு என்னவா மாறுது? அவர் வெறும் பார்வையாளர் இல்ல, ஒரு ஆக்டிவான ஆராய்ச்சியாளர். அப்போ டீச்சரோட பங்கு, அவங்க போதிக்கிற வேலையிலிருந்து வழிகாட்டுற வேலைக்கு மாறுறாங்க. கற்றல் சூழலே ஜனநாயகமா மாறுது. கடைசியா ரொம்ப முக்கியமா, அறிவுங்கிறது ஆசிரியரால கொடுக்கப்படுற ஒரு பொருள் இல்ல, அது மாணவர்களாலேயே உருவாக்கப்படுற ஒரு விஷயம். அப்போ இந்த முழு பயணத்தோட இறுதி வெற்றி என்ன? அது வெறும் மார்க் ஷீட்ல இருக்கிற நம்பர் கிடையாது, அது உண்மையான புரிதலோட வெற்றி. இந்த 5E மாடலோட மொத்த சாராம்சத்தையுமே இந்த ஒரு வரியில நம்மால சொல்லிட முடியும். இது வெறும் மனப்பாடம் செய்வதைத் தாண்டி ஆழமான புரிதலையும் விமர்சன ரீதியான சிந்தனையையும் உருவாக்குகிறது. இதுதாங்க இதோட மிகப்பெரிய பலம். குறிப்பா சொல்லணும்னா, அறிவியல், கணக்கு மாதிரியான பாடங்களுக்கு இந்த முறை ஒரு வரம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பாடங்கள்ல ஏன், எப்படிங்கிற கேள்விக்கு நம்ம நேரடியா செஞ்சு பார்த்து பதில் கண்டுபிடிக்கும் தான் உண்மையான புரிதல் கிடைக்கும். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. எந்த பாடத்தை இந்த 5E முறையில நீங்க கத்துக்க விரும்புறீங்க? இல்ல, ஒருவேளை நீங்க ஒரு டீச்சரா இருந்தா எந்த பாடத்தை இந்த முறையில கத்துக் கொடுக்க ஆசைப்படுவீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி கத்துக்கும்போது அதோட சாத்தியங்கள் உண்மையிலேயே எல்லையற்றது.